பதா பித பித்தாரே தாதா ததம் நானெங்கேனே கஜா பதம் படா பிடப்பட்டாரே தாதா பதம். இப்படிதான் சத்துக்கு நமக்கு சரியா மசாலா ரெடி ஆயிடும். அப்புறம் அந்த கோழியை போய் நாங்கள் பின்னாடி அண்ணா நகரில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு எப்படி கேட்கணும்னு தெரில, ஃபோனை எடுத்துகிட்டு கேட்டு பார்த்தோம். அதில் இந்த மாதிரி பெருசாக வெட்டி தாங்கடானா அவங்க ரெண்டாக ஒரு வெட்டு தான், ரெண்டே வெட்டில் இவ்வளோதாங்க நீங்கள் கேட்ட கறின்ட்டான். சரி ரைட்டு வாங்கிட்டு வந்து மசாலா போட்டு பார்த்தோம். மசாலா அது என்னன்றதை நீயே வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் போட்டு பாரு. எங்ககிட்ட வந்து கேட்காதீங்க சரியா, எவன் போட்டாலும் வரும். அதை இப்படி மசாலா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும் சரியா. அது தூக்கி பார்த்து வெயிட் அளந்து மூடி வச்சிடணும். ஒரு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு 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 2 மணி நேரம் உள்ளே போட்டு ஊற விட்டுரு. அப்புறம் மயனைஸா முட்டை பால் பூண்டு உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு எண்ணெயை ஊற்று. எண்ணெய் சும்மா இந்த பஜ்ஜி போட்ட எண்ணெய் எடுக்காது, தனியாக அதுக்குன்னு ஒரு எண்ணெய் எடுத்துக்க சரியா. பட்டர் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் போட்டோம்னா மஜா வரும். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்க. இந்த பேனில் நல்லா பட்ரு சும்மா அந்த கஞ்சத்தனம் மட்டும் படக்கூடாது. இது பண்ணுறது கஞ்சத்தனம் பட்டோன்னா அவன் சிக்கனும் கஞ்சனாயிடும். அதனால கஞ்சப்படாமல் பட்டரை போடணும். இதில் கூட கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்குது, ஏன்னா இது ஒரு மாதிரி ஆள் தான் நம்ம ஆள். அது கொஞ்சம் பார்த்து தான் போட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த செத்த கோழி ஒன்று வாங்கிட்டு வந்தோம்ல, பாதிக்கு பாதி வச்சு அந்த கோழி வாங்கிட்டு இருந்தால் அது 200 ரூபாயாம் சரியா. உயிரோடு இருக்கும்போது கோழியை கட்டால் ரேட்டு கம்மியாக, செத்ததுக்கப்புறம் அதுக்கு இது ரேட்டை பாரு. 2 காலை வெட்டியை பற்றி 200ரூவான்ட்டேன். சரி ரைட்டு, மதுரைக்காரைக்கு எவ்வளோதான்டா கொடுப்பேன் அப்படின்னா, ஆமாம் மதுரைக்காரனா எந்த வெண்ணையாக இருந்தேன் எவ்வளோதான்டான்ட்டேன். சரி ரைட்டு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இதை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து மைனஸ் அதை அரைச்சிருக்கணும்ல, அதை அரைச்சி எடுத்து ஒரு ஸ்பூனில் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தேய்க்கணும். இது இந்த வேலை பார்க்குற கொஞ்சம் பொறுமை வேணும்.